எல்லோருக்கும் வணக்கம். நான் சொன்ன அதே வார்த்தையே மணி இப்போ உள்ள சொல்லாருங்க. நிக்சன் வெளியேற்றத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க 3 பேரும். அந்த பையன் என்னப்பா கடைசி வரையும் எதுவுமே புரியாத கேம்னா என்னன்னு புரியாதே அவர் பாட்டுக்கு போயிட்டார்ல. கடைசியாக போகும்போது கூட அவர் வந்து எல்லா அந்த காயினையும் என்கிட்ட கொடுக்குறாராம். அதாவது என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஏதாவது வெள்ளிக்கிழமை எபிசோடே பார்த்துருப்பீங்க. மாயா சொல்வதை அப்படியே ஃபாலோ பண்ணவர் தான் நிக்சனு. மாயா தானே நான் போகும்போது எல்லா காயினையும் நிக்சன் கிட்ட யார் மணிக்கிட்ட அவங்க வந்து எல்லா காயினும் சொல்ல விஷ்ணுக்கிட்டையும் அடுத்த யார்கிட்டையும் சொன்னாங்க. அது அப்படியே செஞ்சார். செஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. விஷ்ணு சொல்கிறார், அவன் என்ன வந்து பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு பண்ணிக்கிட்டேன். சரி, அந்த 5 காயின் கொடுத்தாங்களா, அதில் ஏதாவது நம்ம வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது என்னன்னா, இப்போவும் அவனுக்கு கேம் புரியாத இருந்தானே, இவனும் ஒரு இதுதான் போல இருக்கு, அந்த கண்ட்ரோலில் இருக்கிறவன் தானா அப்படிங்கும் பொழுது, ஆமாம்மா அதுதான் கிளியராக தெரியுதப்பா, என்ன பண்ணுறது நம்ம. அந்த நேரத்தில் மணி ஒரு விஷயம் சொன்னார். டேய், அதாவது சில விஷயங்கள் ரொம்ப முகம் சுழிக்கிற மாதிரி இருந்ததுடா. பர்டிகுலராக லாஸ்ட் வீக்கு அவன் பூர்ணிமாக்கான்னு சொல்லிகிட்டு இருந்தான். பூர்ணிமான்னு சொல்லு நடநாடு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் வெளில போய் தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை கரெக்டாக டீக் அவுட் பண்ணார். பார்த்தீங்களா? உண்மையான ரீசன் வந்து யார் தம்பி நிக்சன் வெளியேறுவதற்கு அந்த அவர் நடனம்னு சொல்லி அந்த பயிற்சி மேற்கொண்டார்ல, அது மிகப்பெரிய ரீசன். அது பயங்கர எஃபெக்டை கெட்ட பேரை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு.